ஹலோ வியூஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 16th August 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் வந்து ஸ்டாக்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. அதானி போர்ட்ஸ், டாடா ஸ்டீல் இதெல்லாம் இதுக்காக டிக்ளைன் ஆச்சுது. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸ் பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் இதுக்காக விழுந்துச்சு, கிரிப்டோ இதுக்காக விழுந்துச்சு, க்ரூடு கரன்சி, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி டீட்டெயில்டு மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தவறாமல் கிடைக்கும். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி விட்டு பார்த்திங்கன்னா ஓப்பனிங் 19,369, க்ளோசிங் 19,465, 30 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. 0.16% அப்புது. சென்செக்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் வந்து 65,238, க்ளோசிங் 65,539, 137 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருந்துச்சு. 0.21% அப்புது. நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பார்த்தோம் அப்படின்னா 31 ஆகஸ்ட்டில் எண்ட் ஆகிற சீரிஸ் வந்து 12 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகி 19,466லையும், செப்டம்பர் சீரிஸ் 11 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகி 19,584லையும் இருந்துச்சு. அக்டோபர் சீரிஸ் வந்து 19 பாயிண்ட் விழுந்து 19,669ல் இருந்துச்சு. ஆகஸ்ட் சீரிஸ் வந்து 0.06%, செப்டம்பர் சீரிஸ் 0.06%, அக்டோபர் சீரிஸ் வந்து 0.1% வந்து ஃபால் ஆகிருந்துச்சு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் சீரீஸில் வந்து 1.49% வந்து ரேலி ஆகிருக்குது. செப்டம்பர் சீரீஸில் வந்து 4.10% வந்து ரேலி ஆகிருக்குது. அக்டோபர் சீரீஸில் 7.81% அப் ஆகிருக்குது. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனதுனால ஆகஸ்ட் சீரீஸில் வந்து நிறைய கான்ட்ராக்ட்ஸ் வந்து புதுசாக ஆட் ஆகிருக்குது. அப்புறம் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 59 பாயிண்ட்ஸ் விழுந்து 19,412 இருக்குது. 0.31% ஃபால் இது. இந்தியா விக்ஸை பார்த்தோன்னா 12.12 இருக்குது. 0.13 வந்து அப்பாக இருக்குது. 1.08% அப்புது. ஸ்டாக்ஸை பார்த்தோன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து 4,941 எண்ட் ஆச்சுது. 121 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. 2.51% அப்புது. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் எதுக்காக ரேலி ஆச்சுதுன்னு பார்த்தோம்னா அவங்களோட Q1 நெட் ப்ராஃபிட் வந்து 17% வந்து ஃபாலாக இருந்துச்சு. ஸோ இது எஸ்டிமேஷனை கம்பேர் பண்ணும்போது பாதி தான் வந்துருந்துச்சு. எஸ்டிமேஷன் வந்து இதோட அதிகமாக பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நெகட்டிவ் சைடில் மைனஸில் வந்து ப்ராஃபிட் வந்ததுனால சிவியராக செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரோக்கரேஜஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது என்ன தான் ப்ராஃபிட் வந்து கம்மியாக வந்திருந்தாலும் ஒரு 8 to 10% வந்து நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அப்சைடு போகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொன்னதுனால மறுபடியும் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. அப்புறம் அல்ட்ராடெக் சிமெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா 197 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிடுச்சு. 8,251 க்ளோஸ் ஆச்சுது. 2.45% அப்புது. ஸோ அல்ட்ராடெக்கு சிமெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட லேட்டஸ்ட்டு எக்ஸ்பென்ஷன் மூலமாக அவங்க வந்து அவங்களோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 160 மெட்ரிக் டன் அளவுக்கு வந்து சிமெண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரெவென்யூ வந்து க்ரோத் ஆகும். ஸோ இது வந்து வரக்கூடிய குவார்ட்டரில் வந்து நல்ல ப்ராஃபிட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்து மார்க்கெட் அல்ட்ராடெக் சிமெண்ட்டை வந்து ரேலி பண்ணிடுச்சு. அப்புறம் அதானி போர்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா 11 பாயிண்ட்ஸ் வந்து 776 இருக்குது. 1.40% ஃபால் இது. ஸோ டெலாய்ட் வந்து அதானியிலேருந்து வெளியே போனதுனால அதானி போர்ட்லேருந்து வெளியே போனதுனால அதானி போர்ட்டுக்கு ஒரு சின்ன நெகட்டிவாக அது பார்க்கப்படுது. ஸோ அந்த நியூஸ் காரணமாக தான் அதானி போர்ட்ஸ் வந்து நல்லாவே ஃபால் ஆகிருக்குது. அப்புறம் டாடா ஸ்டீலை பார்த்தோம் அப்படின்னா 2.2 ஃபால் ஆகி 115 இருக்குது. 1.86% ஃபால் இது. டாடா ஸ்டீலில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே கொஞ்சமாக விழுந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு ரூமர் எப்படி இருந்துச்சுன்னா வேதாந்தாவோட ஸ்டீல் பிஸ்னஸ் வந்து டாடா ஸ்டீல் வந்து வாங்குறதா சொல்லிட்டு ஒரு ரூமர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட டாடா ஸ்டீலோட CEO என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ டாடா ஸ்டீல் வந்து இப்போதைக்கு எந்த அக்விசிஷனையும் பண்ணுறது ஐடியாவில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால அந்த ரூமருக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. ஸோ பாசிட்டிவாக நினச்சிட்டு இருந்த மார்க்கெட்டுக்கு ஸோ இது வாங்க போகிறது இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதும் மார்க்கெட்டு கொஞ்சமாக டாடா ஸ்டீல் வந்து கொஞ்சமாக விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆல்ரெடி ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்துட்டு இருந்தது. இந்த நியூஸ்னால் கூட கொஞ்சம் விழுந்துச்சு. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா 722 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட்டு 2 செஷனாக செல் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ பை பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸை பார்த்தோம் அப்படின்னா 2406 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்களோட
4th கன்சிக்யூட்டிவ் பை. யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து 34,765 இருக்குது. 180 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆகிருக்குது. 0.52% ஃபால் இது. S&P 500 பார்த்தோம்னா 33 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகி 4404 இருக்குது. 0.76% ஃபால் இது. நாஸ்டாக் பார்த்தோம்னா 156 பாயிண்ட்ஸ் விழுந்து 13,474 இருக்குது. 1.15% ஃபால் இது. யூஎஸ் மார்க்கெட்டு எதுக்காக விழுந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸில் வந்து இப்போது ட்ரெஷரி ஹீல்டெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ அதே மாதிரி சைனாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்கனாமிக் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்குது சைனாவில். ஸோ இது வந்து வேர்ல்டு மார்க்கெட்டையே பாதிக்கிறதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெஷரி ஹீல்டு யூஎஸில் இன்க்ரீஸ் ஆனது, அப்புறம் வேறு சில ரீசன்னால் ஃபெட் வந்து ஸ்டில் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஏற்றுறத கம்மி பண்ண மாட்டாங்க, ஏற்றுவாங்க கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒரு பயம் வந்திருக்கிறதுனால யூஎஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சமாக விழ ஆரம்பிச்சிருச்சு. யூஎஸ் விக்ஸை பார்த்தோம் அப்படின்னா 16.78 இருக்குது. 0.32 வந்து அப்பாக இருக்குது. 1.94% அப் இது. கிரிப்டோவை பார்த்தோம் அப்படின்னா பிட்காயின் வந்து 245 பாயிண்ட் விழுந்து 28,833 இருக்குது. 0.88% ஃபால் இது. ஸோ பிட்காயினில் வந்து எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் வந்து அதோட பிட்காயின் ஹோல்டிங் வந்து விற்றுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டு வந்திருக்குது. ஸோ அது கன்ஃபர்மேஷன் இல்லை, பட் ஸ்டில் வந்து அவர் விற்றுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்கிறதுனால அந்தளவுக்கு பெரிய ட்ராப்பும் இருந்துச்சு பிட்காயினில். ஸோ ஏதோ ஒரு பெரிய ஆள் தான் வந்து நிறைய ஹோல்டிங் வச்சுருக்கவங்க தான் வந்து பிட்காயினை சடனாக விற்றுட்டாங்க. ஸோ இதோட இம்பேக்ட் தான் வந்து கிரிப்டோ ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு. ஸோ யாரோ சடனாக நிறையா விற்றதுனால இந்த அளவுக்கு பிட்காயின் வந்து விழுந்திருக்குது. ஸோ இன்னொரு நியூஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேபி இப்போ இருக்கிற அந்த ஃபெட் வந்து ரேட் ஹைக்கை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா, ஸோ அந்த பயத்தினால கூட நிறைய பேர் வந்து இதை விற்றுருக்கலாம் அப்படின்னும் பேசிக்கிறாங்க. அப்புறம் எத்திரியம் பார்த்தோம் அப்படின்னா 5.5 வந்து ஃபால் ஆகி 1803 இருக்குது. 0.31% ஃபால் இது. பினான்ஸ் வந்து 3.1 ஃபால் ஆகி 232.8 இருக்குது. 1.31% ஃபால் இது. க்ரூடை பார்த்தோன்னா பிரெண்ட் வந்து 1.53 ஃபால் ஆகி 83.36 இருக்குது. 1.80% ஃபால் இது. கரன்சி வந்து யூஎஸ்டியில் எந்த சேஞ்சும் இல்லை. 82.95 இருக்குது. யூரோ வந்து 90.66 இருக்குது. பிரிட்டனோட பவுன் 106 இருக்குது. 0.30 வந்து அப்பாக இருக்குது. 0.28% அப் இது. யூரோ பார்த்திங்கன்னா 0.08 ஃபாலாக இருக்குது. 0.09% ஃபால் இது. கோல்டை பார்த்தோம்னா 1923 இருக்குது. 12 பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலாக இருக்குது. 0.59% ஃபால் இது. ஸோ கோல்டு வந்து விழுந்ததுக்கு காரணம் வந்து ட்ரெஷரி ஈல்டு வந்து ஹையராக இருக்கிறது தான். ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படிங்கிறதுனால கோல்டு வந்து நல்லா விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.